அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம்தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். தெளிந்த எண்ணமும் குணமும் பண்பும் பாசமும் பரிவும் நேர்மையும் கொண்டு சிறந்த பண்பாளர்களாக விளங்குவீர்கள். அனைவரிடமும் பாச பிணைப்புடன் பேசி பழகி அனைவரையும் உங்கள் வசம் செய்து கொள்வது உங்களின் இயற்கை குணம். குடும்ப நிர்வாகம் மேன்மை தகுந்ததாக இருக்கும். ஒழுக்கம் நேர்மையுடன் எல்லா செயல்களையும் செய்து அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்கி வருவீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் போன்றவற்றில் ஈடுபாட்டுடன் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடம்பரங்களுக்கு அடிபடியாமல் அத்தியாவசியமானவற்றை சேகரித்துக் கொள்ளவும் தயக்கம் இருக்காது. எதை செய்தாலும் எங்கு செய்தாலும் எவ்விதம் செய்தாலும் அவற்றின் தன்மைகளை கூர்ந்து நோக்கி துல்லியமாக எடை போட்டு தெளிவாக செய்து காட்டுவதுதான் உங்களின் தனி சிறப்பு. தைரியம், பேச்சு வல்லமை, எதையும் எப்போதும் சமயோஜிதமாக நடந்து மற்றவரிடம் புகழ் பெறுவீர்கள். சந்ததி புகழ், பிரபலம், பிரபுத்துவம் கிடைக்க அயராது கடின உழைப்பு மூலம் அடைவதே லட்சியமாக கொள்வீர்கள். தாயாரின் அன்பும் ஆசிகளும் தான் உங்களுக்கு உறுதுணை. பூர்வ புண்ணியஸ்தானத்தை சுபராகிய குரு பார்வை என்பதால் மூதாதையர் மூலம் கிடைக்க வேண்டியவைகள், கூட்டாளி கலத்திரம் போன்ற பாவத்தை தனகாரகன் பார்வை பெறுவது மேலும் உங்களுக்கு வலு சேர்க்கின்றது. மனைவி மூலம் சில தனவரவுகள் கிடைக்கும். நண்பர் மூலம் நடைபெறும் தொழிலில் லாபம் ஈட்டிட இயலும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சுப விசேஷங்கள் நடைபெறும். மனைவி ஒரு நிதி மந்திரியாக விளங்குவதுதான் நீங்கள் செய்த புண்ணியம். அஷ்டமத்தில் பாபர் நிற்பதால் உடல் உபாதை உண்டாகும். அடிவயிறு, முழங்கால் போன்றவற்றில் பிணிகள் ஏற்படக்கூடும். தந்தை வழியில் சிறு சிறு செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் கௌரவம் கிடைக்கும். புகழும் சேரும். வியாபாரத்தில், தொழிலில் எதிர்பார்த்த பலன் சற்று தாமதமாக கிடைக்கும். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவக்கிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.